அக்கா, முருங்கை மரத்துல குருவி கூடு கட்டியிருக்கே பாத்தீங்களா? பாத்த மாதிரி முட்டை கூட போட்டிருந்தது. ஆமாக்கா. குருவி கூடு கட்டினா வீட்டுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இத பாருங்க, கலைச்சு கிளச்சு விட்டுடாதீங்க என்ன. நாங்க ஏன் அத்தை கலைக்க போறோம்? ம் ராஜி, அம்மா ஜிமா அம்மாடி ராஜி, அம்மாடி அம்மாடி, இப்பதாண்டி உன்னை நினைச்சதுமே வந்து நிக்கிறியே. சரி, ரசாத்தி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அப்பதா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காக? நல்லா இருக்காங்களா? நடந்தது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லையே அப்பதா. வேற கொஞ்சம் டைம் ஆகும். வெயில் படாம வளர்த்த என் தங்கத்தை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு இப்படி ஆளு கழிக்க வச்சுட்டாங்களே. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அம்மா, வடிவு அழாத. இப்ப நீ எதுக்குமா அழற? அழாதம்மா, அழாதம்மா. அழாத வடிவு, அழாதீங்க அக்கா. அம்மா, அழாத. அப்பா, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். டக்குன்னு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. எப்பவுமே எனக்கு தோன்றதுதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே தோணுச்சு. இத பத்தியுமே யோசிக்காம உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வரலாம்ல. நான் வந்தது ஒன்னும் தப்பில்லையே. என்ன வெளியே போன துரத்திலாம் விட மாட்டீங்களே. நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். அது எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு ஒண்ணுனா பதறி போய் வந்தவனுங்க தானே உன் அப்பனு சித்தப்பனும். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். ஒன்னதான் இருக்கும். உடனே வந்துடும். கணேச மில்லுக்கு வந்துட்டாரு, போலாமா? ஏன்பா, ராஜி வந்திருக்கால, அவ கூட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்லப்பா. அத்தா பெரிய இடம், சொத்து விஷயமா பேச வந்திருக்காங்க. விட்டா அவரெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். என்ன போலாங்கண்ணா, வாங்க போலாம். அப்பா, நான் இங்க இருக்கலாமா இல்ல போட்டுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா அதுக்காக வருத்தம்லாம் பட மாட்டேன். நீங்க போன்னு சொன்னா போயிடுறேன். முத்து, இருன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா. நான் வரேன். மணி ஆயிடுச்சுண்ணா. வாசக்தி, ராஜி, அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கிளம்புன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரோ? ராஜி, எனக்கு என்ன தோணுதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதாம்மா? நீ இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். ஓ அப்பனாச்சே, அவனுக்கும் கொஞ்சம் வீம்பு இருக்கும்ல. சரி வா உட்காரு. உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வா. வா. நீங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வா உட்காரு. அப்பா, கணேசன் என்ன சொன்னாருப்பா? யாருக்கிட்ட தெரியும்? அண்ணன் தான் அவர்கிட்ட மில்லுல பேசிட்டு இருக்காரு. நீங்க ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, ஏதோ இருக்கு. பெரியப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? இது வரைக்கும் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துரும் போல இருக்கு. ஏன்பா அப்படி பேசுறீங்க? வீட்டுல நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படலடா. ராஜி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தால, தெரியுமா உனக்கு? ராஜியா? அவ எதுக்கு வந்தா? வேற எதுக்கு வந்தவங்கடாதான். அப்ப வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு அண்ணன் சொல்லுவாருன்னு பார்த்தான். பொண்ணு மேல பாசமா நல்லா இருக்கியாமான்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் அப்படியே ஆத்தாவை பார்த்து நீ என்ன முடிவு பண்ணுமோ பண்ணிக்குமான்னு சொல்லிட்டாரு. ஆத்தா என்ன முடிவு பண்ணுன்னு தெரியாதா? இடையில கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆச்சுலப்பா. அதை விட போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அழைஞ்சிட்டு வந்திருக்கான்ல, அதான் பெரியப்பாக்கு ராஜி மேல கொஞ்சம் பரிதாபம் வந்திருக்கும், அவ்வளவுதான். என் கவலையா அதான்டா. டேய் கோமதி, ராஜி, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னப்ப எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ராஜி ஒரு லெட்டர் கொடுத்தாடா, கார்ல உட்காந்து படிச்சேன்டா. எனக்கும் சங்கடமா தான் இருந்துச்சு, கண்ணு கலங்குச்சு. என்ன பண்றது, அப்படி அப்படியே விட்டுணும்டா. அதெல்லாம் மண்டையில போட்டு ஓட்டிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு கஷ்டத்துல இருக்கான்றதுக்காக பழைய துரோகத்தெல்லாம் மறந்துட முடியுமா என்ன? ஏண்டா எதுவுமே நடக்காத மாதிரி ஒட்டி உறவாட முடியுமா என்ன? பழசெல்லாம் இந்த சக்திவேல் மறக்க மாட்டான்டா. எதையுமே இந்த சக்திவேல் மறக்க மாட்டான். என்னால மறக்கவும் முடியாது. 30 வருஷம் கழிச்சியும் கோமதி வீட்டை விட்டு ஓடி போன கதையை இந்த ஊரே பேசுது. ராஜி இப்ப ஓடி போயிருக்கா, இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த 2 கதையும் சேர்த்து பேசுவாங்க. இதுல நடுப்புற கொசுறு மாதிரி அரசி வேற. எங்க போனாலும் நமக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டாங்க. ஊரு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கணுமாப்பா? அவங்க 1000 பேசுவாங்க. சரி எடுத்துக்க வேணாம். அப்புறம் இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல நம்மளுக்கு இடமே எல்லாம் போயிடும்டா. நீ, நான், உங்க அம்மா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுற மாதிரி ஆயிடும்டா. இத கொஞ்சமாச்சும் யோசிச்சே நீ? உன் மரமண்டையில ஏதாச்சும் ஏறிச்சா? பா, புரியலப்பா நீங்க சொல்றது. ஏண்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னைக்குடா நீ யோசிச்சிருக்க? நான் சொல்றது உனக்கு புரியாது, நீ நானும் யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு ராஜு உள்ள வந்துட்டா, அப்படியே வந்து நீலு கண்ணீர் வடிக்கிறா. அப்புறம் பின்னாடியே கோமதி வருவா, அவ ஆத்தாவை பார்த்து ஒரு நீலு கண்ணீர் வடிப்பா. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா மொத்த குடும்பம் உள்ள வந்துரும். அப்புறம் நமக்கான மரியாதை எங்க இருக்க போகுது? இது வரைக்கும்
மொத்த சொத்தையும் நானும் அண்ணனும் தான் பாதுகாத்துட்டு வரோம். இப்ப கோமதி உள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, 2 பங்கு 3 பங்கு ஆயிடும். எனக்கு என்னன்னா அண்ணன் ராஜு கூட சேரக்கூடாது. அப்படி அண்ணன் சேர்ந்துட்டாருன்னா அண்ணன் பங்கு ராஜுக்கு போயிடும். என்னுடைய திட்டத்து பிரகாரம் அண்ணன் பங்கு என் பங்கு எல்லாமே மொத்தமா உனக்கு வரணும். இதுதான்டா என்னுடைய பிளான். இதுக்கு நடுப்புற எமோஷனல் சென்டிமெண்ட்னு ராஜு கோமதி எல்லாம் உள்ள வந்துட்டா நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. இப்ப புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. டேய், உங்க அப்பா தான் இருக்குல்ல 24 மணி நேரமும் தான் மகளை நினைச்சியே உருகிட்டு இருக்குடா. உன் பெரியப்பா ராஜு ஓடி போனதுல இருந்து கொஞ்சம் தெளிவா தான் இருந்தாரு. ஆனா இப்ப அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா உருக ஆரம்பிச்சுட்டாருடா. அது உனக்கு நல்லது இல்ல, எனக்கு நல்லது இல்ல. ஏதாவது பண்ணி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர விடாம பண்ணணும். அண்ணன் கடைசி வரைக்கும் ராஜு மேல கோவமாவே இருக்கணும், கோமதி மேலயும் கோவமாவே இருக்கணும். அந்த கோவத்தை தனியவே விடக்கூடாது. இது நடந்தா மட்டும்தான் மொத்த சொத்தும் எனக்கு வரும், எனக்கு அப்புறம் உனக்கு வரும். புரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாச்சும் பண்ணணும், பண்ணியே ஆகணும். யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலைமையிலும் கோமதி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர விடவே கூடாது. புரியுதா? பிறந்தநாள் விழா முடிஞ்ச அடுத்த நாளே நான் பழனிக்கிட்ட சொல்லி இதை இங்க மாட்டி வச்சுட்டேம்மா. உங்க எல்லாரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இதோ இந்த போட்டோவை பார்த்துதான் நான் என் மனசை தேத்திப்பேன். உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மட்டும் உருகி உருகி லெட்டர் எழுதி கொடுத்திருக்க, அம்மாவுக்கு எதுவும் இல்லையா? அம்மா, அவங்களுக்கெல்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதான் புரியும். ஆனா உனக்கு, அப்பத்தாக்கு, சித்துக்கெல்லாம் அப்படி இல்ல. நான் என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு சொல்லாமலே புரியும்ல. புத்திசாலி. ராஜி, இந்தா காஃபி. என்ன பாக்குற? இது என்னோட தானே. அது உன்னோட கப்பு தான், குடி. ராஜி, வேற ஏதாவது சாப்பிடுறியா? சட்டுன்னு ஏதாவது உனக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வரட்டுமா? ஆஹா, இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, நீ கொஞ்சமா ஏதாவது சாப்பிடணும். என் கையால உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எவ்வளவு நாளாச்சுடி. அம்மா, நீரு. அம்மா. ராஜி, என்னம்மா காரமா? இல்லம்மா, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. போதும், அப்போ நான் கிளம்புறேன். மறுபடியும் எப்ப வருவ? வருவல்ல? அம்மா, நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன வாசல்ல ரோட்ல எல்லாம் பார்த்தா என்கிட்ட பேசுவல்ல? பேசுவேன். சித்தி, நான் வரேன். போயிட்டு வா. அப்பதா, நான் வரேன். போயிட்டு வாடா தங்கம். அம்மாடி ராஜி, நீ அடிக்கடி வீட்டுக்கு வாடா. சரிங்க அப்பதா. இது உன் வீடுடா. அம்மாடி ராஜி, அப்பதா, நீ அடுத்த தடவை வரும்போது நீ கோமதியும் கூட்டிட்டு வரியா? அத்தையாவா? ஆமா, இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு இல்லம்மா? ஆமா அத்தை, உரிமை இல்லைன்னு யாரு சொன்னது? ஆனா அவ வந்தா உங்க மகன்க சும்மா இருப்பாவளா? அவனுங்க ரொம்ப கரைஞ்சிட்டானுங்கம்மா. முன்னாடி இருந்த கோபம், வைராகியம் அதெல்லாம் எதுவுமே அவனுங்க கிட்ட இப்ப இல்ல. கோமதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டானுங்கம்மா. நீ கூட்டிட்டு வரியா? நீ அவளையும் கண்டிப்பா கூட்டிட்டு வாடா. பட்டு போன மரம் இனிமே விறகுக்கு கூட ஆகாதுன்னு நினைச்ச மரம் லேசா இப்பதாம துளிர் விட தொடங்கி இருக்கு. அது நல்லபடியா வளரட்டும், பூ காயின்னு அமோகமா பெருகட்டும். அதா நீ கண்டிப்பா கூட்டிட்டு வாத்தா. சரிங்க அப்பதா, கூட்டிட்டு வரேன். சரி, நான் வரேன். போயிட்டு வா. வா. ஐயோ அத, ஐயோ நான் தான் பயப்படாதீங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்லடி, அப்ப போனவ இன்னும் வரலடி, படபடன்னு இருக்கு. வரலன்னா நல்ல விஷயம் தானே, அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாளா இருக்கும். ஏய் ராஜி, வராடி. அத்தை, ராஜி, என்னாச்சு? என்னடி என்னாச்சுன்னு சொல்லுடி. வாங்க வாங்க வாங்க, சொல்றேன். சொல்லுடி வாங்க, நான் சொல்றேன். போங்க போங்க போங்க.